வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs ஃபெஸ்டிவல் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், தீபாவளி வரப்போகுது. தீபாவளி உருவான கதை, தீபாவளி கொண்டாடும் பழக்கம், உணவு முறைகள், அதுக்கப்புறம் 2025ஆம் ஆண்டு தீபாவளி கொண்டாடும் நேரம், நோன்புகள் எடுக்கும் நேரம், இந்த நோன்புகளால நமக்கு என்ன பலன் அப்படின்றத பத்திலாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். வாங்க முதல்ல தீபாவளி உருவான கதையை பார்க்கலாம். தீபாவளி உருவான வரலாற்று புராண கதை என்னன்னு பார்க்கலாமா? இதுவரைக்கும் நாம என்ன கதை கேட்டிருப்போம்? கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செஞ்ச நிகழ்வு தான் தீபாவளியா கொண்டாடிட்டு வரோம்னு கதை கேட்டிருப்போம். ஆனா அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு காரணத்துக்காக தீபாவளினால மிக சிறப்பா கொண்டாடுறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல தீபாவளின்னா என்ன? தீபாவளி தீபம், தீபம்னாவே ஒளின்னு அர்த்தம், ஆவலின்னா வரிசைன்னு அர்த்தம் அப்படின்றதுல இருந்து உருவானது. அதாவது ஒளியின் வரிசை. இந்த நாள்ல மக்கள் வீடுகள், கோயில்கள், தெருக்கள் எல்லா இடங்கள்லயும் தீபங்களால, விளக்குகளால ஒளிர்விப்பாங்க. தீபாவளியின் வரலாறு. தீபாவளி பல கதைகளோடு தொடர்புடையது. அவை இடத்துக்கு இடம் மாறுபடும். அதுல முதலாவது, ராமர் அயோத்திக்கு திரும்பிய நாள். ராமர், சீதா, லக்ஷ்மணர் ராவணனை வெற்றி கொண்ட பின்னால அயோத்திக்கு திரும்பிய தினமாக இத வட இந்தியர்கள் கொண்டாடுறாங்க. அப்போ மக்கள் அயோத்தி முழுவதும் தீபங்களை ஏற்றி வரவேற்றாங்களாம். ரெண்டாவது, மகாலட்சுமி பூமியில அவதரித்த நாளாம். சிலர் தீபாவளிய லக்ஷ்மி தேவியின் பூமி வருகை தினமாக கொண்டாடுறாங்க. அதனால அன்னைக்கு தினம் லக்ஷ்மி பூஜை செய்யப்படுது. மூன்றாவதா, நரகாசுரன் வதம். தென்னிந்தியாவில் பெரும்பாலும் இதை கிருஷ்ணர் நரகாசுரனை அழிச்ச நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சியில் மக்கள் தீபம் ஏற்றி கொண்டாடினதா கூறப்படுது. தீபாவளி நாளின் பழக்க வழக்கங்கள். காலையில எழுந்த உடனே எண்ணெய் குளியல் எடுக்கிறது வழக்கம். வீட்டில் தீபம் ஏற்றி பட்டாசுகள் வெடித்து இனிப்பு வகைகள் பரிமாறி மகிழ்வாங்க. புதிய ஆடைகள் அணிஞ்சு சந்தோஷம், செழிப்பு, ஆரோக்கியம் கிடைக்க லக்ஷ்மி பூஜை செய்யறது வழக்கம். இதுக்கான சிறப்பு உணவுகள். ஒரு சிலர் நரகாசுரன் வதம் பண்ண நாள் அப்படின்றதால மட்டன், சிக்கன் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் தீபாவளி நாள்ல இனிப்புகள், காரங்கள் தயாரிச்சு தங்கள் குடும்பத்தினரோட மட்டுமில்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து மகிழ்வாங்க. மைசூர் பாக், ஜிலேபி, லட்டு, முறுக்கு, சேவ் இதெல்லாம் செய்வாங்க. தீபாவளியோட முக்கியத்துவம். தீபாவளி இருளை அகற்றி ஒளியை வரவேற்கும் திருவிழா. அது நம் வாழ்க்கையில நன்மை தீமையை வெல்றது, அறிவொளி அறியாமையை வெல்றது அப்படின்றத குறிக்கும். வீடு, மனம், சமூகம் எல்லாத்துலேயும் ஒளியால, மகிழ்ச்சியால நிரம்பும் நாள் தான் தீபாவளி. தீபாவளி 2025 கங்கா ஸ்நானம் செய்யும் நேரம், சதுர்த்தசி நோன்பு நேரம், கேதார கௌரி நோன்பு நேரம், லக்ஷ்மி குபேர பூஜை நேரம். அமாவாசை எந்த நாள்ல வருது? இந்த நோன்பெல்லாம் எடுக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்ற எல்லா விளக்கமும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் தீபாவளி 2025 கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டிய நேரம் அதிகாலை 3:30 முதல் 5:30க்குள்ள நீங்க கங்கா ஸ்நானம் செஞ்சிடணும். அது மட்டுமல்ல, தீபாவளி பூஜை பலகாரம் வைக்கிறது, துணிமணி எடுத்து வைக்கிறது, பட்டாசுகள் வச்சு தீபாவளி அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜை எல்லாம் 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். அடுத்தது, தீபாவளி அன்னைக்கு செய்யற சதுர்த்தசி நோன்பு. இந்த நோன்பு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஒரு சில குடும்பங்கள்ல சதுர்த்தசி நோன்பு எடுப்பாங்க. இந்த சதுர்த்தசி நோன்பு 20/10/2025 தீபாவளி அன்னைக்கு எடுப்பாங்க. அதுக்கான நேரம் என்னன்னா, காலை 9:15 10:15க்குள்ள நோன்பு எடுத்து முடிச்சிடணும். அடுத்தது கேதார கௌரி நோன்பு. பொதுவா கேதார கௌரி நோன்புன்றது 21 நாட்கள் எடுக்கிற ஒரு நோன்பு. 21 நாட்களும் விரதம் இருந்து எடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த நோன்பு. இந்த நோன்பு இந்த வருஷம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா, 1/10/2025 ஆரம்பிச்சு அது முடியற நேரம் 21/10/2025 தீபாவளி அன்னைக்கு அந்த நோன்பு முடிப்பாங்க. சில பேர் 21 நாட்கள், சில பேர் 14 நாட்கள், இன்னும் சில பேர் 7 நாட்கள் அந்த மாதிரியும் இருப்பாங்க. சில பேர் ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த கேதார கௌரி நோன்பு எடுப்பாங்க. அதுவும் தீபாவளி அன்னைக்கு எடுப்பாங்க. கேதார கௌரி நோன்பு எந்த நேரத்துல எடுக்கிறதுனா,
20/10/2025 மாலை 4:14 அமாவாசை திதி ஆரம்பிக்குது. மறுநாள் 21/10/2025 அன்னைக்கு மாலை 5:48 வரைக்கும் இருக்கு. அப்ப நீங்க 20ஆம் தேதி மாலை நேரத்திலும் நோன்பு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 21ஆம் தேதி காலையிலேயே நோன்பு எடுத்து மாலை நேரத்துல நோன்பை முடிச்சிடலாம். அடுத்ததா தீபாவளி அன்னைக்கு செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேர பூஜை. லக்ஷ்மி குபேர பூஜை எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா, அதுவும் அமாவாசை திதி இருக்கிற நேரத்துல செஞ்சா மிகவும் சிறப்பு. அன்னைக்கு அமாவாசை திதி மாலை 4:30 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்குது. அதனால மாலை நேரத்துல செய்யணும். மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளார லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சு முடிச்சிடணும். அடுத்தது அமாவாசை திதி. அமாவாசை திதி இந்த நாள்ல செய்யணும். 20/10/2025 திங்கட்கிழமை அமாவாசை திதி ஆரம்பிக்கிற நேரம் மாலை 4:14 ஆரம்பிச்சு மறுநாள் 21ஆம் தேதி மாலை 5:48 வரை அமாவாசை திதி இருக்கு. அமாவாசைக்கு கொடுக்க வேண்டிய படையல் எல்லாமே அக்டோபர் 21 செஞ்சிடலாம். இந்த பூஜைகள் நோன்பு இதெல்லாம் எடுக்கிறதுனால என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தீபாவளி பூஜை செய்யறது நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். அதனால தீபாவளி பூஜை கங்கா ஸ்நானம் செய்யறது எல்லாம் ரொம்ப நல்லது. சதுர்த்தசி நோன்பு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கிறதுக்காக அந்த நோன்பு செய்யறது. அது மட்டுமல்ல, குடும்பத்துல நன்மைகள்லாம் நடக்கும். அடுத்தது கேதார கௌரி நோன்பு. இது எதுக்காகன்னா தீர்க்க சுமங்கலி வரம், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, குடும்பத்துல எப்பவும் சந்தோஷம் நிலை கொண்டு இருக்கும், இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்தது லக்ஷ்மி குபேர பூஜை. இது எல்லா செல்வ வளமும் பெருக இதை செய்யணும். இந்த தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை திதியில செய்யறது ரொம்பவே சிறப்பு. அதோட வழக்கமா நம்ம அமாவாசையில வீட்டுல படையல் போட்டு பெரியவங்களை வணங்குவோம் இல்லையா? இந்த அமாவாசையிலயும் அதை செய்யணும். அது எப்ப செய்யணும்னா காலை நேரத்திலேயே அமாவாசைக்கு படையல் போட்டு பெரியவங்களை வணங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஃபெஸ்டிவல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.